ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வெளியே போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா சம்மர் வெக்கேஷனுக்கு தான். பெரிய அளவில் ஊட்டி கொடைக்கானலுக்கு பிளான் போடல. நம்ம சென்னையில் தான் இருக்கிறதுனால சரி வண்டலூருக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் வெக்கேஷனுக்கு பெஸ்ட்டான பிளேஸாக வண்டலூர் ஸூ அப்படின்றது இந்த வீடியோ பார்க்குற மூலமாக உங்களுக்கு தெரியும். வண்டலூர் வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க இடத்த பார்ப்போமா? எங்கள் அம்மா காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்றத ஃபுல் வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம காரை விட்டு இறங்கினோடனே வெயில் மண்டையை பொழக்குது. ஒரு வேலைக்காக எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது. திறங்க நல்லா திறங்க. டைட்டாக இருக்கா முடி? பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் அலம்பி தயிர் சோறு. இது என்ன சார்? தயிர் சோறு, லெமன். அடுத்தது என்ன இருக்கு? வீடியோ எடுக்கிறதுக்கு போட்டு போனே கொஞ்சம் அப்புறமேட்டு ஒன்றா எடுப்போம். யாருக்கும் அன்பு வேற லெமன் சோறு, தயிர் சோறு, பிரிஞ்சி பக்கம் மொத்தத்தையும் காலி பண்ணிட வேண்டியதுதான். பிரிஞ்சி சோறு எனக்கும் வச்சான். பிரிஞ்சி என்னடா கேட்டா? பிரிஞ்சி அப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. சித்தி செஞ்ச லெமன் ரைஸ் எனக்கு தான் இப்போ பரிமாறிக்கிட்டு இருக்காரு வச்சான். பார்த்தீங்களா? சாப்பிட்டுக்கிட்டு தெம்பா உள்ள போய் வேகங்களை பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிரிஞ்சி சோறு எங்க அம்மா இது லெமன் சோறு, ஒரு தயிர் சோறு. அடுத்தது தயிர் சோறு. எல்லா சமையலும் சாப்பிட போறோம். தயிர் சோறு. அடுத்தது என்ன? ஊறுகாய். முக்கியமா இந்த ஊறுகாய் தான். எது சாப்பிட்டாலும் இந்த ஊறுகாவை மறக்கக்கூடாது. அதையும் எடுத்து கொஞ்சம் வச்சுருவோமா? ஊறுகாய் வத்தேன் தான் வரேன். நானும் போய் சாப்பிட போகிறேன். பரிமாறியாச்சு. குட்டியும் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பிரிஞ்சி பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ண? நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். போய் கை கழுவிட்டு வரேன். ஒரு கேமரா மணி ஒரு கேமரா ஃப்ரீயா தரலப்பா. கையை கழுவியாச்சு. நல்லா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆக போகிறோம். உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. வீடியோ கேம்ஸ் இருக்கா? நான் வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. இப்போ என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மாங்காய் முக்கியமாக மறந்தாச்சு. சரிங்களா? மாங்காய் மிளகா பொடி. உள்ளே போயிட்டு சாப்பிட போகிறோம். பிளாஸ்டிக்லாம் அலோட் கிடையாது. எல்லாத்தையும் சில்வரில் மாற்றி அப்படியே எடுத்துகிட்டு போக போகிறோம். மாங்காவை சாப்பிட்ருவோமா? அதுக்கு தான் சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். என்ட்ரன்ஸ் டிக்கெட் போடுற இடம். டிக்கெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் போடணும். நம்மளே போட்டு. ஆமாம், தள்ளிக்கடா. டிக்கெட் போடுறதுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஆளுங்க டிக்கெட் போடுவாங்க கவுண்டரில். இந்த மாதிரி கவுண்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் ஆயிடுச்சு. கூகுள் பேயில் மட்டும்தான் டிக்கெட் போடவே முடியும். சின்ன பசங்களுக்கு எவ்வளோ வச்சா? பெரியவங்களுக்கு 200. பெரியவங்களுக்கு 200, சின்ன பசங்களுக்கு 50 ரூபா. 2400 டிக்கெட் அமௌண்ட் மட்டும். சக்ஸஸ் ஆயிடுச்சு. டிக்கெட் கம்மிங்க. உள்ளே போகிறோம். என்ட்ரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா செக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள். எத்தனை பேர் வந்திருக்காங்க, என்ன எதுன்னு செக்கிங் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் பேக் எதுவும் ஃபுல்லாக அலோவ் கிடையாது. சிப்ஸ் எல்லாம் வந்துட்டு
பேப்பர் கவரில் மாற்றுறாங்க. பிளாஸ்டிக் வந்து உள்ளே அலோட் கிடையாது, அதனால் பிளாஸ்டிக் வந்து உள்ளே என்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி பேப்பருக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வாட்டர் பாட்டில் உள்ளே போகும்போது ஒரு 10 ரூபா கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்கினோம்னா ரிட்டர்ன் வரும்போது அதே வாட்டர் பாட்டில் கொடுத்து. மக்களே எல்லோரும் பாருங்கள், வந்துட்டோம் வண்டலூர் ஜூக்கு. என்ட்ரன்ஸில் அந்த ஃபால்ஸ் மாதிரி ஒரு லுக்கு. எல்லோரும் போயிட்டாங்க, நான் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருக்குது. கரெக்டாக உச்சி வெயில் 12 மணி. சரி, லீவு வந்தாச்சு. சம்மர் ஹாலிடே என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படியே வண்டலூருக்கு வந்தாச்சு. 2 வருஷம் ஆச்சு நான் வந்து. இப்போ எப்படின்னா இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு வர முடியாது இது இருந்துச்சு, இப்போவும் இது இருக்குது. என்ட்ரன்ஸ் அப்பாடி இப்போதான்ப்பா வெயில் குறைஞ்ச மாதிரி. வீடியோ எடுத்துருக்கேன்க்கா, பார்த்தீங்களா? தம்பி என்னையட்ரா, அக்கா தாண்டா போனோம். பாருங்கள், இங்கேயே வந்துட்டு மேப் இருக்குது. இதுவும் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இருந்துச்சு. ரொம்ப பேசிக்கிட்டே வந்தால் அது வேறு டயர்ட் ஆகிட போகிறேன். பார்த்தீங்களா மேப்பு? எல்லா விலங்குகளையும் பார்க்குறதுக்கு மேப் இருக்குது. ஏஷியாவிலே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஜூ அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வண்டலூர் ஜூ தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது, அமுதகம் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு ஃபெசிலிட்டி, என்ட்ரன்ஸு, பார்க்கு. ஓகே, எல்லோரும் அங்கே போயிட்டுருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். தெரியுதா? ரியலான சிங்கம் நினச்சி பார்த்தா சிங்கத்தை ஒரு சிலை மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குப்பா. இப்போது சிங்கம் எல்லாம் சும்மா டம்மியாக வந்துட்டு சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிள், எலக்ட்ரிக் சைக்கிளு, அப்புறம் இந்த மாதிரி ஹவர்ஸுக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்ட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா மான், சிங்கமும் மானும் பார்க்குறதுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியில் நம்ம 150 ரூபா கொடுத்தோம்னா எடுத்துகிட்டு போய்ட்டு காமிச்சு விட்ருவாங்க. பாருங்கள், சிங்கம் மான் உளவிடும் விவரம். வெயில் ஓராக இந்த சைக்கிளில் பார்த்திங்கன்னா கடைகள், கவுண்டர். இங்கே ஒரு கடை இருக்குது. என்னதுன்னா பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி ஐட்டம் அந்த மாதிரி ஒரு கடைங்க இருக்குது. அப்படியே அந்த கடையை தாண்டி நம்ம வந்தோம்னா சைக்கிள். அதை போய்ட்டு என்ன விவரம்ட்டு பார்ப்போமா? சைக்கிள் வந்து 300 ரூபாக்கா. அதில் வந்து நம்ம ஒரு ஹவருக்கு வந்து 35 ரூபா. அதில் எத்தனை, ஒரு மணி நேரத்துக்கு 35 ரூபாயா? அது எத்தனை ஹவர் ஓட்டுறோமோ அத்தனை ஹவர் கணக்கு. மிச்ச காசு கொடுத்துருவோம். ஒரு 5 ஹவர் ஓட்டினோம்னா அதுக்கேற்ற மாதிரி கணக்கு. மிச்ச காசுனா பில் கவுண்டருக்கு வந்தாச்சு. தம்பி வந்துட்டு ஒரு சைக்கிள் மட்டும் எடுத்துக்க போகிறாரு. பார்த்தீங்களா? இது வரும்போது இந்த பில் ஃபுல்லாக இங்கே தெரியும். மாற்றி மாற்றி ஓட்டிக்கலாம். சைக்கிள் வாங்கிட்டான், இந்த சைக்கிள் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். ஃபுல்லாக இது ஃபுல்லாக என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குரங்கு. நச்சிச்சி சரி சரி, கேமரா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் வச்சுட்டு வந்துட போகிறேன்னு சொல்கிறாங்க. அதிலெல்லாம் உஷாராக தான் இருப்பேன். பார்த்தீங்களா? ஃபுல்லாக குகைகள். அப்படியே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. குரங்கு பார்த்தீங்களா? வால் மட்டும் இந்த குரங்குக்கு நீளமாக இருக்கும். நல்லா தண்ணி சிலுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இதுலேயே ஒரு ஆறு, ஒரு ஓடை இந்த மாதிரி இருந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்ப்பா. தண்ணி அப்படியே பார்த்துறாங்க. அடடா, ஏதோ ஒரு குரங்கு மாதிரி இருக்குது. ஆமாம், குரங்கே தான். பார்த்தீங்களா? குட்டி குட்டி குரங்கு மாதிரி இருக்குது. பார்க்க குட்டி கொரில்லா மாதிரி இருக்குது.
தெரியுதா? அதனால் இவங்களாம் தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான். இந்த வெயிலுக்கு நம்மளாலே தாங்க முடியலப்பா. தண்ணி நல்லா தான் ஓடுது பார்த்தீங்களா? ஏதாச்சும் நம்ம சாப்பிட தருவாங்களான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுங்களுக்குள்ள ஆடுறதுக்கு வேறு இடம்லாம் இருக்குது. ஃபுல்லாக இந்த கொரிகொரிக்கா மரம் சொல்லுவாங்களா, அந்த மரத்தில் தான் இருக்குங்க எல்லாமே. வாங்கிட்டு தான் பெஸ்ட்டு. கார் கூட இருக்குது போல், கார் ஃபெசிலிட்டிஸ். அப்படியே குரங்க பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ளே போனோம்னா பறவைகள்லாம் பார்க்கலாம். எங்கே போனாலும் ஃபைனலாக வந்துட்டு நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்துடும். அதுதான் இந்த வண்டலூர் ஜூவோட வருது. இந்த ரோடு கிராஸ் பண்ணாலும் ஃபைனலாக நம்மளை போகிற இடத்துக்கு கூட்டு வந்துடும். கல் மரமா, கல்லுலேயே மரம் இருக்காமே, மரம் கல்லாம் பார்த்தீங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டாக. தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவங்கரை கிராமத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. 20 மில்லியன் ஆண்டு. என் மூஞ்சி பாருங்கள் இப்போவே எப்படி இருக்குன்னு பயங்கன்னு ஆயிடுச்சு. இன்னும் எல்லா விலங்குகளையும் இப்போ பார்க்குறதுக்குள்ள நானே ஒரு விலங்கு மாதிரி மாறிடுவேன் போல். ஒரு முக்கியமான ஒரு விலங்குனா இந்த மனித குரங்கை தான் சொல்லணும். அதுலேருந்து தான் நம்ம மாறி வந்திருக்கோம். அதனால் அதை பார்க்காம போனால் எப்படி? பார்க்குறதுக்கு வந்தாச்சு ஓடி. மனித குரங்கு எடடா, இப்படிதான் நம்மளும் வந்துட்டு மனிதன் உருவாகிறதுக்கு முன்னாடி மனித குரங்கு மூலமாக தான் நம்ம உருவாகணும். நம்ம சாப்பிடுது பார்த்தீங்களா? மனுஷ மாதிரியே தான் இருக்கு சொல்ல போனா. இதுல இருந்தா நம்ம அடுத்ததுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் நல்லா இதை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. கவலையில் உட்காந்துருக்கு போல பார்த்தீங்களா? கவலை தீர்ந்துடும். என்னது? என் வீடியோவுக்கு நீயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிரியல் பூங்கா விலங்குகளை டிஜிட்டல் முறையில் தத்தெடுக்க இங்கே ஸ்கேன் செய்யவும். பார்த்தீங்களா? யாருன்னா ஃபுட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். மனித குரங்கோட ஒரு வரலாறு. மனித குரங்கு பார்த்தீங்களா? இது ஒரு விதமான ஒரு குரங்கு. குரங்காக காமிச்சிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு போர் அடிக்கும். ஆனால் இது பாவம். இந்த குரங்கு என்ன பாவம் செஞ்சோ தெரியல. தண்ணி கூட வைக்காமல் வச்சுருக்காங்கப்பா. ஒரு தண்ணி கூட இல்லை. இப்படி வறண்டு போய் வச்சுருக்காங்களே பாவத்துக்கு. பார்த்தீங்களா? உள்ளே இருக்குது, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஒரே ஒரு குரங்கு தான் இருக்குது. எல்லாம் வயசானவங்க. மயில் 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 பார்க்க வந்துட்டோம். மயில் தேசிய விலங்கை பார்த்தாச்சு, தேசிய பறவையை பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, பீக்காடா. ரோகே விரிக்குதா? விரி விரி, சீக்கிரம் விரி. வீடியோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், விரி. பார்த்தீங்களா? அடடடடடா, அந்த காட்சியை தான் பார்க்கணும். நம்ம தமிழ் கடவுள் முருகரோட வாகனம். என் ஃபோனில் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஸ்டோரேஜ். உங்கள் ஃபோன்லேருந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், வெள்ளை கலர் மயில் பார்த்தீங்களா? ஃபுல்லாக மயில். அடாடாடாடாடாடா. இன்னும் மயிலை தாண்டி நடந்திருந்தா மயில் நம்மளை கூப்பிடுதுப்பா. பார்த்தீங்களா? மயில் தோகையை உரிச்சிட்டு இருக்கு. இது என்ன மயில்னா கருந்தோள்பட்டை மயில். மயில் டான்ஸ் ஆடுது. அப்போ அந்த பக்கம் தான் இருக்கணும். நம்ம அந்த பக்கம் போக முடியாது. திரும்ப 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 திரும்ப. மான் பார்த்தீங்களா? மான் எக்கச்சக்கமாக இருக்குது. மானுக்கு குறையே இருக்காது. 1 மணி ஆச்சுன்னா இவங்களுக்குலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க வண்டியில், லாரியா. ஸ்மூத்தாக இருக்கும் மானோட. பாரு, நம்ம அப்பாவை ஒரு தடவை அந்த அப்பா கையெல்லாம் நக்குச்சு இந்த மான். தொடக்கூடாது. தொட்டோம்னா சிசிடிவி கேமரால பார்த்துட்டு மாரியம்மா தொட்டுக்கிட்டு இருக்கு பிடிச்சி வச்சிருவாங்க.
இவ்வளோ நேரம் சைக்கிளுக்கு ஒரு கேரி மாட்டுறேன்னு சொல்லிட்டு அலைஞ்சு வடக்கும் தெரியாமல் தெற்கும் தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ தான் என் ஃபோனை கண்டுபிடிச்சி ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ தான் போயிட்டு எனர்ஜியாக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போகிறேன். குல்ஃபி வாங்கிட்டதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் வந்துட்டு ஃபேமிலியை மிஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் ஒரு வழியாக தேடி வந்திருக்கோம். அதனால் குல்ஃபி எனர்ஜியாக சாப்பிட போகிறோம். என் பொண்ணும் நானும் அவங்களாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். அப்படியே குல்ஃபியை சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அத்தை பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் சேலை தான். தேவையில்லாமல் எடுத்துகிட்டு அது வர ரிப்பேர் ஆகி போச்சு அந்த சைக்கிள். அப்புறம் அங்கே போய் இப்போ பார்த்தோன்னே பில்லோட டைட்டில் சைக்கிளை ஏன்டா எடுத்தோன்னு ஆயிடுச்சு. சைக்கிள் வந்துட்டு அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, செயின் கலந்துக்கிட்டே இருந்துச்சு, அப்புறம் சீட்டு லூஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இது மேடும் பள்ளமுமா இருக்குல்ல, ஓட்டவே ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. சைக்கிளுக்கெல்லாம் ஃபுட்டு போகுது. வண்டியில் உட்காந்துட்டு போனால் சும்மா லைட்டாக இங்கே பாருங்கள் இதுதான் குரங்கு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம நல்லா பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நேரத்தில் மட்டும் வரவே கூடாது போல். சம்மர் ஹாலிடேக்கு பசங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெயிலெல்லாம் வந்துடாதீங்க. அப்படி சப்போஸ் வரணும்னு தோணுச்சுன்னா நல்லா தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள் மூஞ்சிலாம் பாருங்கள் இப்படி வேர்த்து ஆயிடுச்சா. என்ன ஆயிடுச்சு, சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டேன். 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஓட்டியிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடிக்கு இந்த குழந்தை உட்கார்ற மாதிரி சீட்டு, அதுக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அது மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது, ரிப்பேர் ஆன இடத்துக்கு வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. அது பில்லில் நாங்கள் சரியாக பார்க்கல. அதோட சரின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு செட் ஆகாதுன்னு ஃபேமிலி எல்லோரும் முன்னாடி போகிறாங்க, நான் மட்டும் தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விலங்குகள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளிங்க, ஃபுல்லாக கிளிங்க இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துட்டேன், ஆனால் வந்துட்டு வீடியோ எடுக்கலை. அந்த நேரத்தில் என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. வேறு யார்கிட்டயே கொடுத்துட்டேன். எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு போனதுனால அதெல்லாம் எடுக்க முடியல வீடியோ. பாருங்கள் வெயில் ரொம்ப ஓவர். ஏதோ புதுப்பிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னாங்க. அப்படிலாம் எனக்கு ஏதோ பெருசாக தெரியல. அப்படியே தான் இருக்குது வண்டலூர் ஜூ. இங்கே 2 ஈமங்கோழி மாதிரி 2 ஈமங்கோழி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு காமிச்சல்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு விலங்குகளுக்கு போடுறாங்க. இங்கே என்ன இருக்குது, ஃபுல்லாக மான் தான் இருக்குது. ஃபுல்லாக மான். தண்ணி ரொம்ப தாக அடிக்கிறதுனால இங்கே ஒரு தண்ணி இருக்குது. பார்த்தா நல்லா குடிக்கிற தண்ணின்னாங்க. சரி, வாட்டர் பாட்டில் எல்லாம் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிச்சு. அப்படியே தண்ணியை பைப்பை ப்ரெஸ் பண்ணி குடிக்க வேண்டியது தான். லைட்டாக மூஞ்ச தண்ணி தெளிச்சிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக வண்டலூசுக்கு எல்லோரும் வந்திருப்பீங்க. இது வராதவர்களுக்கான ஒரு வீடியோன்னு சொல்லலாம், இல்லை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஈமங்கோழி ஆல்ரெடி நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வரும்போது இந்த சைடு தான் வந்தேன். அப்போ என் கையில் கேமரா இல்லாததுனால ஃபோன் இல்லாததுனால வீடியோ எடுக்கிறேன். இங்கே நின்று சைக்கிள் ஓட்டிகிட்டு போனேன். சைக்கிளில் ஏன்டா எடுத்தோன்னு ஆயிடுச்சு. மூட்டு வலியே வந்துருச்சு, அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு, மிதிக்க முடியலை. சைக்கிளில் அந்த ஃப்ரண்ட்டு கேரி ஒன்றை மாட்டிக்கிட்டு இந்த சைடு வந்துக்கிட்டே இருந்தேன். இந்த சைடு அக்காவும் மச்சானும் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே என்னை ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க இங்கேருந்தே அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. இது தெரியுறேன்னா பசங்களை கூட்டிகிட்டு இப்படி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்படியே போகிறேன்.
சரி இந்த பக்கம் தான் ரிலேஷன் எல்லாரும் போயிருப்பாங்கன்னு நினச்சி இந்த பாதையை நோக்கி லாஸ்ட் வரைக்கும் போயிட்டேன். இந்த சைடு ஃபுல்லாக மலையாக இருக்கும். இதே லைனில் அப்படியே நேராக பார்த்தோம்னா ஃபுல்லாக மாடு வகைகள்லாம் இருக்கும், காட்டு மாடு எல்லாமே. இது என்ன மாதிரி தான் வருகிறேன். பசங்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்க. வண்டலூர் ஜூவில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்குது. பார்த்தீங்களா, மாடு வந்துட்டு சாப்பிட்ற நேரம் வந்துடுச்சு. பறவைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே மலையும் தெரியுது. லைவ் லொக்கேஷன். தேங்காய், மாட்டுக்கு தேங்காய் பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கட் பண்ணி அழுகின தேங்காய்லாம் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்காய் ஃப்ரெஷ்ஷான பொருளாக தான் கொடுக்குறாங்க மாட்டுக்கு தீவனம்லாம். அப்படியே போனோம்னா புலி, சிங்கம், சதுப்பு நில மான், டைகர், லயன், அப்புறம் டீர் எல்லாமே போய் பார்க்கலாம் இந்த ரோடில். அப்படியே போகிறோம் பாருங்கள். வண்டலூர் ஜூ AAZP அப்படின்னு போட்டிருக்கா. இதுதான் போகிறோம். அப்படியே ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, மானுங்களாம் சாப்பிட்டுருக்காங்க. மான் ஃபுட் டெலிவரி, ஃபுட் டைம் ஃபுல்லாமே மான் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. நம்ம சாப்பிட்டு வந்ததுனால கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. எல்லாத்துலேயுமே CCTV கேமரா அவைலபிளாக இருக்குது. புளியை போய் பார்த்துருவோம் என்ன பண்ணுதுன்ட்டு. ஒரு ஆள் புளியை பக்கம் வந்தாச்சு. தண்ணி வாங்கிட்டு வா. நான் தண்ணி பாட்டில் பிடிச்சிட்டு வராங்களா அந்த அண்ணா தண்ணி கேளு போ. புளி பக்கம் வந்திருக்கோம். புளிராஜா அங்கே படுத்து கிடக்காரு. அங்கே இருக்காரு. தெரியறாரான்னு உங்களுக்கு தெரியல சுத்தமாக. நான் என்ன பண்ணுறது, ரொம்ப லாஸ்ட்டில் படுத்து கிடக்காரு. நம்ம தேசிய விலங்கு வங்காள புலி பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சுத்தமாக தெரியல. இப்போ பார்த்தா தெரியுதா புலி இருட்டில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. தெரியுதா, நடந்துருச்சு. நடந்து போயிட்டு அந்த யாருக்கும் தெரியாமல் ஒரு ஒதுங்குப்புறமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். புலி 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 வா 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 வா. பார்த்தீங்களா, ஒன்று தாண்டா. 2 புலி இருக்குது. 2 புலி இருக்குக்கா. எங்க? அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. அங்கே ஒன்று படுத்துட்டு இருக்கு. மொத்தம் 2 புலி இருக்குது. அதோ இருக்கே அங்கே படுத்துட்டு காது சிலுப்புது. 2 புலி இருக்குது. வங்காள புலி, நேஷ்னல் புலி வந்துட்டு 2 இருக்குது. பார்த்தீங்களா, சாப்பிட்டுட்டு அது டியூட்டியை பார்க்க போயிடுச்சு. நடக்குது. சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கு நடக்குதோ என்னமோ தெரில. புலி சவுண்டு கேட்குதா? புலி சவுண்டு. அடடா அவுத்துட்டு போ. அப்படியே போ. அடி அப்படியே மூஞ்சில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அப்படியே நடக்க வேண்டியது தான். பார்த்தீங்களா, உடும்பா தெரியுதா, ஏறுதா, அங்கே அப்படியே நிற்கிது பாருங்க. அதான் உடும்பா. எனக்கு இது தெரியல, சொன்னோன்னே தான் தெரிஞ்சிச்சு. வெயில் ஓவர். ஆனால் கீழே பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உடும்பு பார்த்தோம். உடும்பு பப்ஸ் 20 ரூபா. பப்ஸ் ஒரு 20 ரூபா வாங்கியாச்சு. அப்படிலாம் இப்போ அடுத்தது இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை, புலி, ஓநாய் இது எல்லாம் இருக்குது. வருண்குட்டியும் நடந்து போயிட்டுருக்கோம். மூஞ்சி அப்படி சோகமே இல்லாமல் இருக்கா, வாடி வறங்கி போயிருக்கு. என்ன பண்ணுறது, வந்தாச்சு. இந்த வருண்குட்டிக்காக கரடி குட்டியை பார்க்க வந்திருக்கோம். போய் பார்ப்போம் அடுத்தது இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
பார்த்தோம்னா புலி, கரடி, அப்புறம் நரி இதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அந்த ரோட்டில் வந்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதனால் என்னைய வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு, கால் ரொம்ப வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அது உள்ளே போல் அப்படியே நடந்து ஃபேமிலி கூடயே போவோம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். பாருங்க, சிறுத்தை, கரடி, வெள்ளைப்புலி, பறவை. புலி, வெள்ளைப்புலி ஒயிட் புலி. பார்த்தீங்களா வெள்ளைப்புலி? 2 புலி வருதா, 2 புலி ஒன்னோட ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு எதனாச்சும் சாப்பாடு கிடைக்குமான்ட்டு. என்ன கறி வைப்பாங்கன்னு தெரியலையே. நான் எடுக்கிறேன், என் வீடியோ ஃபுல்லா பாருங்க. மாட்டுக்கறியான்னு தெரியலையே, அவர்கிட்ட கேட்டா தெரிய போகுது. அது எல்லா டெக்னிக்கும் தெரியும். அதுக்கு மட்டும் வச்சீங்க, எனக்கு வைக்கிறேங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு போய் அங்க இருக்குது மஞ்சள் அதோட நல்லா இருந்துச்சு. மேல சாப்பாடு வச்சிருக்காங்க, ஒரு கொம்பு மாதிரி இருக்கு அந்த அதுல வச்சிருக்காங்க. என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மாட்டுக்கறி வச்சிருக்காங்க. அது ஒன்று சாப்பிட்டுட்டு தெம்பா தெளிச்சியா உட்காந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. கொஞ்சம் வயசாக இருக்கோ என்னமோ தெரில, அந்த புலிக்கு யோசிக்குது ரொம்ப. ஒன்று நல்லா ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஒரு பீஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும் போல். அவ்வளோ ஒரு சப்பையை பொழந்து அப்படியே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? சரிதா? இப்போ கறியை எடுத்துருச்சு. 2 கறியுமே ஒரே புலி தான் எடுத்துச்சு. இந்த புலி மட்டும் எடுக்கவே இல்லை. ஏன்னு தெரில, அதுக்கு மந்தமாக இருக்கா என்னமோ தெரில. ஒரே போடல, அப்படியே போயிட்டு அவ்வளோ பெரிய ஒரு கொம்பு மாதிரி வச்சுருக்காங்க. அது மேலே ஏறி போயிட்டு அந்த புலி சாப்பாடு எடுத்துருச்சு. தெரியுதா? சாப்பிடுறது தெரியுதா? அது எடுத்து அதுவே தனித்தனியாக சாப்பிட்டுக்குது. ஒன்று சண்டை போடலை. அது எடுத்தது அதுக்கு, இது எடுத்தது இதுக்கு, அவ்வளோதான். என்ன கறின்னு சொல்லிட்டு அந்த பராமரிப்பாளர்கிட்ட கேட்டேன். மாட்டுக்கறி தான் வைப்பாங்களாம். ஒரு புலி மட்டும் சாப்பிடலை பாருங்கள். சாப்பிட்டாலும் நம்மளாம் சாப்பிட்டா மந்தமாக உட்காந்துருவோம். அது ஆக்டிவாக மறுபடியும் இன்னும் இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் செக் பண்ணுது. அது பார்க்குதா? தெரியுதா அவங்க எல்லாருக்கும்? தெரியுதா? வெள்ளை புலி, எல்லோ கலர் புலி வந்துட்டு அந்த சைடு போச்சு, அப்போ காமிச்சேன். இது வந்துட்டு வெள்ளை புலி. அழகாக நடக்குதா? இப்படி ஒரு புலி. இது என்ன புலி அப்படின்றத பார்த்தீங்கன்னா ராயல் பெங்கால் டைகர். லோயரா? ராயல்ரா? லோயர்லாம் இல்லை, வங்கப்புலி. பார்த்தீங்களா? அடுத்த வாட்டிலாம் நம்ம வண்டலூருக்கு வரும்போது உங்கள் சப்போர்ட்டோட ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு கேமரா வாங்குகிறோம். பார்த்தீங்களா? 2-3 வகையாக புலி இருக்குது. நல்லா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. கிளியராக அந்த வலையெல்லாம், இந்த மாதிரி வலையெல்லாம் போட்டுருக்கு. நல்லா கிளியராக தெரியுது. என்னமோ ஒன்று படுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு எல்லோ கலரும் இருக்குது, ஒரு வெள்ளை கலர் புலியும் இருக்குது. அடுத்தது போய் சிறுத்தையுமே செம்ம ஸ்மெல் வருது. ஆனால் இந்த புலி இருக்க இடத்துல எதனா செத்து கிடக்க நம்ம தெரில. அப்படியே நடக்க போகிறோம். இது என் மூத்த மகள். நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோமா?
சிறுத்தை அடுத்தது சிறுத்தையை பார்க்க வந்திருக்கோம். சிறுத்தையை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கையில் பிளாஸ்டிக் பாட்டிலுக்கெலாம் அலோட் கிடையாது. ஆனால் மற்ற விஷயங்களுக்கெலாம் அலோட். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிறுத்தை பார்த்துருப்பீங்க எல்லாமே. அதோட ஹிஸ்ட்ரி, இந்த சிறுத்தையோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே. சிறுத்தை தூங்குது, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, பாவமாக தூங்குது, ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி. இந்த இது ஜூலே வந்துட்டு எனக்கு நல்லா ஒரு மெமரியான ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுத்தை இருக்கிற இடம் மட்டும்தான். ஏன்னா வந்துட்டு இந்த கூண்டில் மேலே அந்த கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதோட 3வது தடவை வரேன் இந்த ஜூக்கு. பாருங்கள், இந்த பக்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுக்குள்ளே இன்னொரு சிறுத்தை இருக்குது. ஆனால் அது தெரியல, அதை காமிச்சிட்டேன். இங்கே ஒன்று இருக்குது, 2 கூட இருக்குது. அதுவும் ஒன்றுத்தையும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. புளியை விட எங்கே இருக்குது, எந்த கல் மேலே இருக்குது? அங்கே பார்த்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த சிறுத்தை தான். நாங்கள் வந்து நிற்கிறோம், அவங்க வந்துட்டு எந்திரிச்சு நின்று இது பண்ணுறாங்க, மரியாதை செலுத்துகிறார்கள். ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சிறுத்தை தலைவர் மட்டும்தான். நம்ம சிறுத்தையை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா முதலை, பாம்பு, இந்த சைடு நடுவில் ஒரு பாதை போகும், அங்கே கழுகு, மறுபடியும் புலி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி, யானை, நீர் யானை, காண்டாமிருகம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விலங்குகள்லாம் இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டருக்கு ஒரு பாத்ரூம் இருக்கும், 100 மீட்டருக்கு ஒரு பாத்ரூம் இருக்கும். ஆனால் எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும். அங்கங்கே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே விற்கும், டீ எல்லாமே கிடைக்கும். ஆனால் ரேட்டு வந்துட்டு வெளியில் இருக்கிறத ஒரு 5 ரூபா 10 ரூபா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். என்னோட ரிக்வஸ்ட்டாக ஒன்று கேட்டுக்கிறேன், 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்காச்சும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு இந்த மாதிரிலாம் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு குட்டியாக இருந்தால் கூட ரொம்பவே நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுச்சு. நான் போயிருந்தப்போ ஒரு குழந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் நான் கேட்குறேன், 3 தடவை போயிருக்கேன், 3 தடவை நான் ஹாஸ்பிட்டல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஜூக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு போகிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு நிறையா தண்ணி எடுத்துக்கோங்க, என் ரிக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா குடை எடுத்துக்கோங்க. ஒரே தான் நடந்துக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு விலங்காக பாருங்கள். யாருனாச்சும் விலங்குகளுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயே வந்துட்டு ஸ்கேனர்லாம் இருக்கும், நான் வீடியோவில் காமிச்சேன். அதில் நம்ம ஸ்கேன் பண்ணி கூட அமௌண்ட்லாம் நம்ம அனுப்பலாம் விலங்குகளுக்கு. சிறுத்தையை பார்க்குற வரைக்கும் என் ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன், அதுக்கு மேலே ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதனால் கூட வந்தவங்க ஃபோனை வாங்கி வீடியோ எடுத்தேன். சரி ஓகே, எடுக்கிறதுனா எடுங்கன்னு தான் சொன்னாங்க. சரின்னு நானும் எடுத்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு ரிட்டன் வந்துட்டு நான் எடுத்த வீடியோஸ் எதையுமே எனக்கு சென்ட் பண்ணவே இல்லை. நானும் கேட்டு 1 வாரமாக தவிச்சு போயிட்டேன். சரி இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இருக்கிற வீடியோ வரைக்கும் உங்களுக்கு எடுத்து காமிக்கலாமேன்னு காமிச்சிருக்கேன். அவங்க சப்போஸ் அனுப்பிட்டாங்கன்னா நான் அதையும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 நான் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி, நீர் யானை, காண்டாமிருகம், பாம்பு வகைகள், முதலை வகைகள், ஆமை வகைகள், அந்த மாதிரி ஏராளமானது இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா எல்லா விலங்குகளுக்கும் உணவு வைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்துட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன். கழுகுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையுமே நான் காமிச்சிருந்தேன். ஆனால் அவங்க அனுப்பாத ஒரே ஒரு வந்துட்டு எனக்கு ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அனுப்பாமல் விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் போட்ட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். 4-5 பேருக்கு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வண்டலூர் ஜூ பார்த்துட்டு அதில் இருக்க நிறை குறைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கட்டும். ஃபேமிலியோடு போங்க, தனியாக போக வேண்டாம். ஏன்னா திடீர்னு போகாத இடத்துக்கு நம்ம போனோம்னா கொஞ்சம் பயமாக தெரியும்ல, அதுக்காக சொல்கிறேன். அங்கே வந்திருந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே ஸ்டிக்கு, மைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் நான் அப்படிலாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல. என்னோடய குறிக்கோள் வந்துட்டு யூடியூப்பில் எதனாச்சும் ஒன்றுத்தில் வருமானம் வாங்கிட்டோம்னா நம்ம காசில் நம்மளே வாங்கி நம்ம வீடியோ போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒன்று சொல்ல மறந்துட்டேன். செவ்வாய்க்கிழமை வண்டலூர் ஜூ லீவு. 2 மணிக்கு வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, அது கூட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் உழைப்பு இந்த ஜூக்கு வந்து நான் வீடியோ போடுறது. சரி பார்ப்போமா? பை பாய்.